ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முருங்கைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு 1/4 கிலோ முருங்கைக்காய் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த கட் பண்ணி முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்திடலாம். ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நம்ம தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இது வேகட்டும். நம்ம அதை அடைச்சி வச்சிடலாம். அடிக்கடி அப்படியே கிளறி விட்டுக்குங்க. இப்போ வெந்துருச்சு. இப்போ தண்ணி நல்லா கரெக்டாக ட்ரையாக ஆயிடுச்சு. நம்ம இந்த முருங்கைக்காய் கரெக்டாக ஒரு எடுத்து பார்க்கும்போது அப்படியே ஃப்ரெஷ் பண்ணும்போது அப்படியே பஞ்சு மாற இப்படி உள்ளே போகணும். அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது ஒரு மீடியம் சைஸ் அரை மூடி தேங்காய் அரைச்சிருக்கேன். இப்போது நெடக்கடலை ஒரு 3 ஸ்பூன் போட்டு ஒரு லைட்டாக ஒரு சுற்று வந்தால் போதும். இப்போ அதையும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். நம்ம ஒரு 3-4 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்திக்கலாம். கடுகு வெடிச்சிட்டு உளுந்து பருப்பு 1 ஸ்பூன், கடலை பருப்பு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, ஒரு பெரிய வெங்காயம். இப்போ தேவையான கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நம்ம காயில் நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்குறோம். அதனால் வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி போட்டால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன குட்டி தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்திடலாம். தக்காளி நல்லா வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினாவே போதும். இப்போ அந்த வேக வச்ச முருங்கைக்காய் சேர்த்து கிளறி விடலாம். இந்த முருங்கைக்காயில் ரொம்ப ரொம்ப இரும்பு சத்து நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வாரத்தில் ஒரு முறை இந்த முருங்கைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டா அதுவே போதும். நம்ம உணவு தான் நமக்கு மருந்து. தேவையான சத்தான நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலே போதும். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே நம்ம போக வேண்டிய தேவையில்லை. அந்தளவுக்கு நம்ம உடம்பு நம்ம கவனித்து பார்த்துக்கணும். நான் அரைச்ச சாம்பார் பொடி அதான் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா மிளகாய் பொடி கூட சேர்த்திக்கலாம். இந்த சாம்பார் பொடியும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காயில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. ஒரு மரத்தில் விளையக்கூடிய ஒரு முருங்கைக்காய் நம்ம எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காயும் நெடக்கடலையும் அது நம்ம சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அதை கொஞ்சம் ட்ரையாக வதக்கும்போது அந்த நெடக்கடலை நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது சாப்பிட்டுக்குவாங்க குழந்தைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு நம்ம நலமோடு இருப்போம். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், இறக்கிடலாம். சூப்பராக இருக்குங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்ப்போம்.